விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலகட்டங்கள். ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகள், எதிர்பாராத விதத்துல ஒரு சில மன நிம்மதி, மன சந்தோஷத்தை பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இந்த மாதத்தின் பலன்களுக்கு நம்ம சொல்லுவாங்க. எதுக்காக இந்த விதிகளை சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 3 மாத காலமாகவே நிம்மதியான வாழ்க்கை இல்லை. மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி மன அழுத்தத்துக்கான ஒரு நபர்களாக நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தது ஒரு குற்றம். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான் கேதுவோட நினைவு பெற்றது அதை விட மிகப்பெரிய குற்றம் அப்படின்றீங்க. அப்ப ராகு கேதுவோட எந்த கிரகங்கள் இணையுதோ அந்த கிரகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பாதிப்புகளை தரும் அப்படின்றதான் உண்மை. அதன் அடிப்படையில் போகும்போது கடந்த 3 மாத காலமா கேதுவின் பிடியில உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் மாட்டிட்டு இருந்தனால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறது, வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, கடன்களை சந்திக்கிறது, உங்களோட பேர்ல அவச்சல் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது. குடும்பத்துல மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு, ஒற்றுமை இல்லாத சூழல்கள், எது செய்தாலும் அது தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகளை சந்தித்த ஒரு காலகட்டங்களா கடந்த காலம் இருந்து முக்கியமா மன நிம்மதி குறைந்து போயிடுச்சு உங்களுக்கு. அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்றீங்க. மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க கடந்த கால அமைப்புல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குறிப்பா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனாலதான் இந்த குற்றமும் கூட. 5ஆம் அதிபதி உங்களோட ராசியை பார்த்திருந்தாருன்னா இந்த மன தெளிவுக்கு எந்த விதத்தையும் குறைகள் இல்லாமல் நீங்க மீண்டு வந்திருப்பீங்க. ஆனா அந்த 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்ததனால் ஒரு தெளிவில்லாமல் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரிதானா அப்படின்றது தெளிவில்லாத அமைப்புல மன இறுக்கத்தோட வாழ்ந்துட்டு வந்துருந்தீங்க. ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்துல ராகு கேதுக்களின் பிடியில இருந்து உங்க ராசிநாதனானது ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட முழுமையான சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானின் பார்வையில உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், கௌரவம் தேடி வரக்கூடிய ஒரு மாத காலகட்டம் இந்த நேரம் உதயமாகுதுங்க. பல நாள் பிரச்சனைகளுக்கு இந்த நாள் இன்றைய இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமா உதயமாக போகுதுங்க. கடந்த கால அமைப்புல பாத்தீங்கன்னாக்கா யாரோ செய்த குற்றத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிச்ச ஒரு நபர்களா இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தையும் தொடர்பு கிடையாதுன்ற மாதிரி ஒரு மன நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் அந்த வழக்குகள் இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வழங்கக்கூடிய காலகட்டங்கள். என்னைக்கோ ஏதோ ஒரு குற்றங்கள் நடந்திருக்கும், அதுக்கு உங்கள் பேரை அதில் மின்குள் பண்ணியிருப்பாங்க. யாரோ செய்த குற்றத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் என்றால் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாத காலங்களில் திடீர்னு இந்த வழக்குகள் எடுத்து இந்த நபருக்கும் இந்த செயலுக்கும் தொடர்பு கிடையாது, இவரை விடுவிக்கிறோன்ற மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லேருந்து மீண்டு வருவீங்க. அதே போல் பூர்வ புண்ணிய சொத்து சோகங்கள், பங்காளி உறவு சொத்து சோகங்களால கோர்ட்டு கேஸில் போய் நிலங்களுக்காக கோர்ட்டு கேஸ் வாயில்படி சந்திச்சிருப்பீங்க. இந்த மாத காலகட்டத்தில் எல்லாருக்கும் சமபாகமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்தது 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாத காலகட்டத்தில் இங்கேருந்து உழைச்சி ஓடா தெரிஞ்சு ₹1 கூட மிச்சப்படுத்த முடியலை. நாம் வெளிநாடுகளுக்கு போனால் ஓரளவு சம்பாதிக்க முடியும், வெளிநாடுகளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வெளிநாடு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் எண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் போய் வசிக்கணும் அப்படின்றதான் விதிங்க. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தில் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் இருக்கா? உங்களோட சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3, 7, 9, 12ஆம் அதிபதியின் தசாபுத்திகள் நடக்குதா, அல்லது 3, 7, 9, 12ஆம் இடத்தில் கிரகம் நின்று தசை நடக்குதா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போங்க, அங்கேயே போய் செட்டில்ட் ஆவீங்க. ஒரு 3 வருட காலம் அங்கேயே இருக்கக்கூடிய விதிகள் உருவாகும். அதன் மூலிமா ஆதாயத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். பண பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க. முக்கியமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தலைக்கு மேல் நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கடன் பிரச்சனைக்கு எப்போதான் சார் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது.
அதன் மூலிமா ஆதாயத்தை பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலேருந்து குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான யோக காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க. அது மட்டும் போதாது 8ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் மறைந்திருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்னைக்கோ உழைச்சி சம்பாரித்து யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து வச்சுருப்பீங்க. அந்த நபர் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார், இவர் ஏமாத்திருவார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நேர காலகட்டத்தில் வட்டி முதலமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாகுது. அதே போல் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்களும் வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுப காரியங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாயிடுச்சுங்க. 12ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால பஞ்சனை சுகம், கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பிரிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு கணவன் மனைவி உறவுகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாயிடுச்சுங்க. அப்போ தெளிவாக சொல்லப்போனால் இந்த மாத காலகட்டம் உங்கள் வீட்டில் ஒரு சுபிச்சமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்த போகுது. நீங்கள் இது நினச்சி இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சி மிராக்கலாக உங்களுக்கே ஒரு சில நிகழ்வுகள் நடக்கிறத பார்க்க முடியுதுன்றீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக இருக்குது. இந்த மாத காலங்களில் தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகளும் மென்மேலும் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. உங்களோட உழைப்பு மேலே முக்கியத்துவம் போட்டு நடங்க. எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். மற்ற விதத்தில் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேன். பொதுவாகவே விருச்சக ராசி அப்படின்னா செவ்வாயோடைய ராசி தான் விருச்சக ராசி. மேச ராசி, விருச்சக ராசி, இந்த 2 ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அதாவது மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி. அப்போ இந்த மங்களக்காரகன் செவ்வாய் இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே 6, 8, 12 6, 8, 12 ஒரு கிரகம் உட்காந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் இல்லைங்களா? அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் கை நீட்டி ஒருத்தருக்கு வேலை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு வேலை செய்கிறீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வேலை உங்களுடைய காரியங்கள் அது பெண்டிங்கில் தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குதுங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போய் உட்காரும்போது குறிப்பாக அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உறவுகளுக்குள்ளார கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் மனப்போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய நேரம் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம், தொழில் வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய நேரம் எப்படி இருக்குதுன்னா மற்றவங்களுக்கு ஒரு ஒளி மாதிரி இருக்குது. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஒளி பார்த்திங்கன்னா லைட்டு வெளிச்செறியுதுன்னா தன்னைத்தானே அதை எரிச்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்போ தனக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த மாதம் சாதகமாக இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க, நல்ல பேர் இல்லை, கேட்டு பாருங்கள், அந்த இடத்துல பகையாயிருவீங்க. இப்போ வரைக்குமே எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா கொடுத்து கெட்ட பேர் வாங்குறது நீங்கள் மட்டும்தான். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி 12 இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் உங்களுக்கு 8ல் உட்காந்துட்டார். அதாவது உங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா குரு 8ஆம் இடம் அஷ்டமத்து ஸ்தானத்தில் உட்காந்துட்டார். 8ஆம் இடம்னா அஷ்டமத்து ஸ்தானம். அப்போ குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருமே உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கிறார், தவிர சாதகமாக இல்லை. ஏன்னா பொதுவாக 8ஆம் இடம் 6, 8, 12 12ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அப்போ அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஜாமீன் கெழுத்து போடுறேன், 10 ரூபா வாங்கி கொடுக்குறேன், உதவி செய்ய போகிறேன், நான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு போனீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க.
சரிங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இட தைரியஸ்தானத்துக்கும் 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த சனி பகவான் தான். அதாவது கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். பஞ்சம சனியை உட்காந்துருக்கிறார். நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, இந்த பஞ்சபோதத்தில் போய் கட்ட சனி பகவான் உட்காரும் போது முடிஞ்ச வரைக்கும் இந்த சனி 5ஆம் இடத்துல உட்காந்து, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வக்கரத்தில் போயிருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதுவும் இப்போ பாதகமான நேரம் தான். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் முன்னாடி போனாருன்னா, இயல்பு நிலையில் இருந்தாருன்னா உங்களுக்கு சாதகம். இப்போ யாராருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு தான் இப்போ சாதகம். வக்கரம்னா என்ன? பின்னாடி வர்றது. அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். ஒரு உதாரணத்துக்கு மேசராசிக்கு இப்போ விரைச்சனி, அவங்களுக்கு விரைச்சனி கஷ்டம், இப்போ நல்லா இருக்கும் அவங்களுக்கு. மிதுன ராசிக்கு பார்த்தா ஜீவன சனி, அவங்களுக்கு கஷ்டம், இப்போ நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி கஷ்டம், ஆனால் இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, அவங்களுக்கு கஷ்டம், ஆனால் இப்போ நல்லா இருக்கும். அதுபோல் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, அவங்களுக்கு இப்போ சரியில்லை, ஆனால் இந்த வக்கரம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி, அப்போ இந்த சனி பகவான் இப்போ நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனி, அப்போ என்ன பண்ணுவாருன்னா இப்போ அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்போ யாராருக்கு இப்போ நல்லா இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நல்லது பண்ணுவார். அப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அது அவர் முன்னாடி போகும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. ஆனால் இப்போ வக்கரம் அடைஞ்சதுனால யாராருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு பலனை தான் கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு சனி பகவானும் 5ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கல. அதுவும் குறிப்பாக 5ஆம் இடம்னா என்ன? புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானம். குழந்தை பாக்கியத்துக்கு வரணும் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் சிலருக்கு இந்த மாதம் தாமதமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரி புண்ணியஸ்தானம் அப்படிங்கும்போது 5ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும். அதுதான் உங்களுக்கு இப்போ இப்போதைக்கு சாதகமாக இருக்குது. 5ஆம் இடம்னா பூரிஸ்தானம், அதாவது பூரி புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ பூரி புண்ணியஸ்தானத்தில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு இந்த மாதம், அதாவது புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி மாகாளிய அமாவாசை வருது. அப்போ அந்த மாகாளிய அமாவாசை வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம்னா அந்த இறந்தவங்களே நமக்கு சாமியாக வருவாங்க, வாரிசாக பிறப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு கட்டன்றது இந்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு இறந்தவங்களுக்கு வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டா நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது இப்போ இந்த மாதம் பார்த்தா எந்த மாதம்? புரட்டாசி மாதம். அப்போ புரட்டாசி மாதம் எது நல்லா இருக்குது? பெருமாளுக்கு உகந்த மாதம். அப்போ பெருமாளை வணங்குறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும். திருப்பதி போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலாவது வணங்கிட்டு வாங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களை எதிர்பார்க்குறீங்க. புதுசாக ஏதாவது ஒரு அப்டேட் வருமா, இல்லை இந்த மாதம் போனால் நல்லா இருக்குமா, இந்த மாதம் போனால் நல்லா இருக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தும் இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாழ முடியல, வளர முடியல. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தில், அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். அதிசாரமாகி என்ன பண்ணுறாருன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போ குருவுடைய பார்வை என்ன? 5, 7, 9. அப்போ கடகத்துக்கு வர குரு பகவான் 5ஆம் ராசியை உங்கள் ராசி தான் பார்ப்பார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிசாரத்தில் ஒரு 26 நாள், வக்கரத்தில் ஒரு 26 நாள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அது உங்களுடைய பலன் என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கட்டன்றது சனி பகவான் உங்களுக்கு 5ல் உட்காரும் போது நான் சொன்ன மாதிரி, அதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, அவங்களுக்கு படையில் போட்டு சாமி கும்பிட்றது நல்லது. புரட்டாசி மாதம் விரதம் பிடிச்சி பெருமாளும் வணங்குறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டன்றது இந்த மாதம் 16ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜயதசமி. தன்னுடைய செல்ல குழந்தைகளுக்கு அட்மிஷன் போட்டு ஸ்கூலில் போய் சேர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான நாள். இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது 20ஆம் தேதி பௌர்ணமி, கிரிவலம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு நாள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இருக்கிற இப்போதைக்கு ஒரே ஒரு சாதகம் என்னன்னு பார்த்தா, அதாவதுன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம்ன்றது சனி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துல உட்காந்துருந்தாலும் வக்கரம் அடைஞ்சதுனால அவர் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும், அதாவது பெருசாக ஒரு நஷ்டத்தை கொடுக்கல, அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம், 11ஆம் இடம்,
அதிபதி யாருன்னு பார்த்தா அதாவது புதன் தான். புதன் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் 17ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு அடுத்தது 17ஆம் தேதி என்ன பண்றாருன்னா 12வது ராசிக்கு வராரு. அப்போ துலா ராசிக்கு வராரு. அப்போ துலா ராசிக்கு வரும்போது 17 தேதிக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு கல்வியில் தடை வரலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சியில் தடை, படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் முயற்சி எடுப்புறீங்க, அந்த முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம். ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடம் தன் சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு இப்போ அடுத்தது விரயஸ்தானத்துக்கு 17ஆம் தேதிக்கு மேலே வரும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பாரு, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 குடைவன் சூரியன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். அவர்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வர்றதுனால கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் தொழில் தொடங்கலாம், வீடு கட்டலாம், மண்மனை வாங்கலாம், கிரை பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணலாம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஃபேவராக இருக்க வேண்டிய கிரகம் 2 கிரகம் தான். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, புதன் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து 17 தேதி வரைக்கும் உங்கள் ராசி பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் 11ஆம் இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு பகவான் கரெக்டாக 31ஆம் தேதி அன்னைக்கு அதிசாரமாகி உங்களோட ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு கட்டன்றது வருவார். அதாவது உங்கள் ராசிக்கு அந்த 8லிருந்து 9க்கு வருவார். அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்க போகுது. அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா வளர்ச்சிக்கு நல்லா இருக்கிறத தவிர புத்திர பாக்கியத்துக்கோ திருமணத்துக்கோ இந்த மாதம் பெருசாக ஒன்றும் உகந்த மாதம் இல்லை. அதனால உங்களோட வளர்ச்சி வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களோட வளர்ச்சி வாழ்வாதாரம் ஹெல்த் இது நல்லா இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றி. மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்றேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது. மூதையார்களுக்கு பித்திரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னு புரியாது. இதெல்லாம் தெரியாம எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில பண்ணல, வைகாசியில பண்ணல, ஆணியில பண்ணல, ஆடியில பண்ணல, ஆவணியில பண்ணல, இதுலயாவது பண்ணணுமே, இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயத்தை நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையா இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்க குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கு ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதுல முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி
இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமா இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்யறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. அடுத்து நாம் காண இருப்பது விருச்சிக ராசி. காலபுருஷனுக்கு 8, புரட்டாசி மாசத்துல விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நேயர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. புரட்டாசி மாதம் புனிதமான மாதம்தான். நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் புரட்டாசி மாதத்துல சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால நான்வெஜ்ஜெல்லாம் நிப்பாட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எப்போ 12 மாதத்துல இந்த புரட்டாசிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம நேயர் பெருமக்கள், அதை நினைவு வச்சுக்கோங்க. அப்போ விருச்சிக ராசி உங்கள் ராசிநாதன் 12ல் இருக்காரு. கொஞ்சம் சிக்கனத்தை படுத்துங்க. உங்களுக்கு வேண்டிய நண்பர்களை ரொம்ப எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பத்தார்களையும் எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு 8 எழுதிக்கங்க நேயர் பெருமக்கள். 8/10/2025 18/10 10 நாளைக்குல, அதாவது 10 வருஷம் வேண்டாம். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு கிரேசிவ், அதாவது ஒரு கிரேட் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு 10 நாள் 10 வருஷம் வேண்டாம், 10,000 ஆண்டு வேண்டாம், 10 நிமிஷம் வேண்டாம், 10 செகண்ட் அப்படி இருந்தாலே போதும். அதே மாதிரி அந்த குரு, உச்ச குரு உங்க வீட்டை அந்த 10 நாள் பார்க்குறாரு, போதுமா? அப்போ 10 நாள் பார்க்கும் பொழுது அப்போ உங்களுடைய பலன் எப்படி இருக்கும்? ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா? விவசாயத்தில் பெண்டிங் இருக்கும், படிப்பில் பெண்டிங் இருக்கும், திருமணத்தில் பெண்டிங் இருக்கும், புத்திர பாகத்தில் பெண்டிங் இருக்கும், மருத்துவ செலவில் நிறைய போயிருக்கும். இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். அதில் மாற்று கருத்தா இல்லை. அதனால தான் விருச்சிக ராசி அன்பு, பாசம், நேசம், அரசியல் பின்னி பிச்சு எடுத்துருவாங்க. சிம்மத்துக்கு கூட அந்த பவரோட விருச்சிகத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு, வில் பவர் உண்டு. ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகமாக மாறுது. அந்த ராசி மட்டும் நீசபங்க ராஜயோகமாக மாறுது, மற்ற ராசிகள் அப்படி வராது. இப்போ நீங்கள் சிம்மத்தில் எடுத்தோம்னா சிம்மத்தில் சூரியனும் ஆட்சி பெற்றிருக்கலாம், அதில் நீச்சம் யாரும் கிடையாது. கடகத்தை எடுத்துக்கோங்க, நீசபங்க ராஜயோகமாக மாறும். ஏன்னா கடகத்தில் குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அதே மாதிரி ரிஷபத்தை எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வரும். அப்போ அந்த மகரத்தை எடுத்து மகரம் அதை விட பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் அந்த நீசபங்க ராஜ யோகமாக வரக்கூடிய 2 கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரியல் எஸ்டேட்டு கண்டிப்பாக, ஹோட்டலு, நீர் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு, எப்போ போனாலும் வெளிநாடு, இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டை பற்றி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். வெளிநாட்டிலே இருக்கலாம், கிரீன் கார்டு வாங்கலாம், வெளிநாட்டு யோக பலம் இருக்கும், வெளிநாட்டு பொண்ணு கிடைக்கும், வெளிநாட்டில் இருந்தால் உங்களுக்கு விபரீதமான ராஜ யோகத்தை கொடுக்கும். அதனால் அந்த 10 நாளில் என்னென்ன பெண்டிங் இருக்குதோ அதை முயற்சி பண்ணி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். உடம்பு ரீதியாக கொஞ்சம் பார்க்கணும். மருத்துவத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோயின்னு வந்தால் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் அதிகப்படியான நோய். ஏன்னா உடல் ரீதியான பாதிப்புகள். சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால தோல், வயிறு வலி, சும்மா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த இயற்கை உபாதைகள் எல்லாமே அதில் கலந்து வரக்கூடியது. ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இயற்கை உபாதை ரொம்ப முக்கியம். அவுட்புட்டு முக்கியம், இன்புட் இல்லை, அவுட்புட்டு தான் ரொம்ப முக்கியம். அவுட்புட் இருந்தால் தான் நம்ம இன்புட் எதுவும் பண்ண முடியும். அதனால் நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு லாபாதிபதியாக அந்த உச்சம் பெற்ற புதன், ஆட்சி பெற்ற புதன் இருக்கார். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு பகையாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாவக தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பாக்கியம். அந்த 10 நாளில் ஏதாவது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு பாக்கியம் வந்துருச்சு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி வரலன்னா ஜாதகம் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காரு, இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்றிருந்தால் தான் அது நடக்கும். ஏன்னா லாபம் உங்கள் விருச்சிகத்துக்கு 11 ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் புதன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது, லாபத்தை, திடீர் லாபம், திடீர் லாட்டரி சீட்டு, திடீர் லாபம்,
அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்டதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாருக்கு? விருச்சகத்திற்கு. எனவே தயவுசெய்து தொழில் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீர் சம்மந்தப்பட்டது, நிலங்கள் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, சாசனம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, என்னங்க தொழில், இன்னும் ஹெல்த்து இது ஜவுளி சம்மந்தப்பட்டது, எல்லா தொழிலுக்கும் விருச்சகத்துக்கு உண்டு. எல்லாமே உண்டு. நிலமா விருச்சகம், நீரா விருச்சகம், நெருப்பு கூட வரும். ஏன்னா நீருக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நெருப்பு. நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நெருப்பு வராது, முதல்ல நீர் தான் முதல்ல வரும். நீரின்றி அமையாது உலகம். நீரில் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம். வடக்கெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ நீருக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், வணக்கம் கொடுக்கணும், வாழ்த்து கொடுக்கணும், நன்றி சொல்லணும். அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்றி சொல்லுவோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு குரு திசையில் சந்தர்ப்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? அப்போ குரு திசையில் சந்தர்ப்பத்தில் குரு பார்க்குறாருல, 5ஆம் பார்வை பார்க்குறாருல, அப்போ வெற்றி உங்கள் தானே. உங்களுக்கு வெற்றி உண்டாகும்ல. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் உங்களுக்குரிய தொழில், எந்த தொழிலுங்கும் போது உங்களுக்குரிய எத்தனை தொழில் சொல்லியிருக்கிறேன், அந்த தொழில் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த தொழில் தான் மேன்மையை கொடுக்கும். அந்த தொழில் தான் உங்களுக்கு நற்பெயரை எடுத்து கொடுக்கும். அந்த பேர் உங்களுக்கு நற்பெயரை எடுத்து கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் யார் வணங்கணும்? விருச்சகத்துக்கு யார் வணங்கணும்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் போஸ்டரில் போடுறது தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், ப்ராசஸ் ஓவர். எல்லா வகையிலும் ப்ராசஸ் ஓவர். அப்போ எல்லா வகையிலும் ப்ராசஸ் ஓவர். நம்ம என்ன செய்யணும்? அடுத்த போஸ்டரில் தான் போய் கையெழுத்து வாங்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்குரிய கடவுள் யார்? ஆஞ்சநேயர். குலதெய்வம் பிள்ளையார் ஆஞ்சநேயர். சொல்லுங்க, குலதெய்வம் பிள்ளையார் ஆஞ்சநேயர். இந்த 3 பேர்த்தை மட்டும் கும்பிட்டுவாங்க. இந்த 3 பேர்த்தை கும்பிட்டுவாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை 8/10/2025 டு 18/10/2025 உங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.